ஹாய்ங்க. இப்போ நான் எதுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னா, சடனாங்க இப்போ கன்னியாகுமரி போகலான்ட்டு ஒரு 7:00 போல் யோசித்தோம். சரி நம்மளும் போகலாம், அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்ட்டு அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் எங்கள் ஊர் நவலடியிலேருந்து ஒரு கன்னியாகுமரி 38 கிலோமீட்டர் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம். சரி ஒரு ஒரு கப் காஃபி குடிக்கலான்னு தான் போனோம். அப்படியே போயிட்டு ஜாலியாக வரலான்ட்டு நானும் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டேன், அவங்க வரலான்ட்டானுங்க. அப்போது சரி நம்ம தம்பி ஒருத்தன் இருக்கான், அவனை கூப்பிட்டுட்டு அப்படியே போகலான்ட்டு அப்படி போனோம். போகும்போது நல்லா இருந்துச்சு. நைட்டு ரைட் பண்ணுறதுமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் பீஸாகவும் இருக்குன்ட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். அப்படி ஒரு 7:30 கிளம்புனோமா, கிளம்பி மெதுவாக தான் போனோம். சரி நல்லாயிருக்கும் நைட்டு பைக் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு, அப்படியே நம்மளும் வீடியோ எடுக்கலாம், சரி நம்மளும் ஒரு வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அப்படியே நான் வீடியோ எடுத்தே போனேன். சரி ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அதில் நம்ம வாய்ஸ் வந்து இப்போ பேசிக்கிட்டே தான் போனேன். அடுத்து அது செட் ஆகலை, நம்மகிட்ட மைக் எதுவும் இல்லை. சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் கன்னியாகுமரி வந்துட்டேன். சரி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தேன், நைட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன், அதுவும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கன்னியாகுமரி நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஒரு 9:00 போல் வந்துட்டோம். மெதுவாக தான் வந்தோம், ஆனால் வந்துக்கலாம் சீக்கிரம். 9:00 போல் வந்துட்டு அப்படியே பைக் பார்க் பண்ணுறதுக்கு இடத்த பார்த்துட்டு இருந்தோம். நைட்டும் நல்லா தான் இருந்துச்சு கன்னியாகுமரி, நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு எங்களுக்கும். அப்படி நாங்கள் அப்படியே பார்த்தோம். பைக்கும் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு நல்லா தாங்க இருந்துச்சு. என்ன சொல்கிறது, நைட்டு ஆள் இருக்காதுன்னு நினச்சோம், ஆனால் ஒரு 10:00 வரை நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய டூரிஸ்ட்லாம் வந்தாங்க. அப்படி நாங்களும் எங்கள் ஃபேஸை காட்டிட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படி கிளம்பிட்டோம்.